இப்ப இதை நல்லா வாசிட்டோம்னா லீவு, இல்லைன்னா சண்டே தான் கண்டினியூ பண்ணணும். சரியா? லீவ் எடுத்துக்கிடுங்க, சண்டே எடுத்துக்கிடுங்க. பட் இதை இப்போ ஒழுங்கா படிக்கணும், ரீட் பண்ணணும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது April 26, இன்னைக்கு தேதி May 23. சண்டே லீவ் விடுறது எதுக்கு தெரியுமா? ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா, ஒரு மாசம் கிட்ட ஆயிடுச்சு. எதுக்கு லீவ் விடுறோம் சண்டே அப்படின்னா, இந்த சண்டே ஒரு நாள் உங்களுக்கு வித்தியாசமா தெரியணும், அதுக்குதான் லீவ் விடும். சரியா? சண்டே லீவ் தான் விடுவோம், நீ 8 மணி வரைக்கும் எந்திக்க மாட்டீங்க. ஓகே, பட் ஸ்டில் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி தோணணும், தோணுதான் செக் பண்ண போறோம். அதுக்குதான் இந்த லீவ். ஸோ பேசிக்கலா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எதுக்கு லீவுக்கு கத்துறீங்க? எதுக்கு லீவ் கத்துறீங்க? சரி, எடுத்தாங்கம்மா. முன்னாடி போட்டாலே ஒருத்தனும் வரமாட்டான். போட்டிருக்கோம். பேசிக்கா இது ஒரு ரீடிங் செஷன், இதுவும் ஒரு ஸ்டோரி தான். பட் ஈஸியா இருக்க போறது கிடையாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க போது. ஆக்சுவலா நம்ம ஒன்று வாசிச்சோம்ல, புக்குள்ளே நம்ம புக்கு சைஸ் பார்த்துக்கிடுங்க, அந்த புக் எடுத்து காமிச்சிருங்க. இதை ரீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுல இப்ப என்ன மட்டும் தான் ரீட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சாப்டர் 30 பேஜ், நாம அதுல 10 பேஜ் தான் ரீட் பண்ண போறோம். பயப்படாதீங்க, சரியா? இதே மாதிரி 3 செஷன் போட்டாதான் என்ன முடியும், ஒரு சாப்டர் முடியும். ஸ்கிம்மிங்லாம் எப்படி அப்படிங்கிறது நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். இதெல்லாம் ரீட் பண்ணணும், இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை, கொஞ்சம் பார்த்து. ஏன் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்க கூடாது? எடிட்டுக்கு போங்க, நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு மாத்துங்க. மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா வராது. கைமாவுதே. ஏன் மாத்துங்க, மாத்த முடியுமான்னு பாருங்க. மாத்த முடியலன்னு வச்சுக்கிடுங்க. மாத்த முடியலையா, எடிட்டுக்கு போங்க, நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு மாத்தணும். அதை மாத்த முடியலையா, மாத்த முடியலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே, மாத்தியாச்சு. வேலை பாருங்க. பிடிஎஃப் குரூப்ல போயிட்டா, பிடிஎஃப் குரூப்புக்கு போயிட்டா ரீட் பண்ணுவோமா? இந்த ஃபால்னா ஆட்டம், 1993 வருஷத்துடைய ஆட்டம்ல மேன் வுட் என்ன வார்த்தை? அப்பெண்ட். தேடுங்க டக்குன்னு. அப்பெண்ட்னா அப்பெண்ட், மேல கிடையாது. அவ்வளவு ஈஸியா இருக்கு. தலைகீழாக்குறது, அப்செட் பண்றது, அதானே வருது. அப்சைட் டவுன் படிச்சுட்டோமா அந்த வார்த்தைய? ஆப்பிள், ஆமையா, டர்ன் டர்ட்டில், டாப்பிள், அப்பெண்ட்னா தலைகீழாக்குறான், கேப்சைட்ஸ். சரி, ஓகே. ஆல் ஆஃப் 1993ல ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? தலைகீழாக்குவானா? எதை? much of what we know about habits. இங்க பாருங்க, a man யாரு தலைகீழாக்குவான்? எதை தலைகீழாக்குவான்? ஹாபிட்ஸ் பத்தி என்ன தெரியுமோ அதை தலைகீழாக்குவான். இந்த மேன் சப்ஜெக்ட் வாக்டு, மேன் வாக் பண்ற. இங்க லேபரேட்டரி சாண்டியோ ஃபார் அ ஷெட்யூல்ட் அப்பாயின்மெண்ட். இதே கதை தான் முன்னாடி வந்துச்சு. ஒரு அம்மாவை அப்பாயின்மெண்ட்ல வச்சு கூப்பிட்டாங்க. இந்த ஆளுக்கு என்னன்னு பார்ப்போம். he was elderly, வயசான. எல்டர்லிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், சரியா? எல்டர்லிங்கிறது அட்ஜெக்டிவ். a shade over 6 feet tall. என்ன அர்த்தம்?
6 அடி விட கொஞ்சம் அதிகம், 6 feet விட கொஞ்சம் அதிகம். And nearly and neatly dressed in a blue button down shirt. His thick white hair would have inspired envy at any 50th school reunion. சரி, இன்ஃபரன்ஸ் முடி எப்படி இருக்கு? thick white hair. இது வந்து என்ன தூண்டி விட்டுருக்குமா? இன்ஸ்பயர்னா தூண்டுறது. என்ன தூண்டி இருக்கும்? envyன்னா என்னது? பொறாமை. எங்க? at any 50th high school reunion. 50th high school reunionல யார் இருப்பா? வயசானவங்க இருப்பாங்க. ஒரு 60-65 வயசு தாண்டினவங்க. சரியா? நான் ஹை ஸ்கூல் முடிக்கும் போது 15 years 17 years இருக்கும். ஹை ஸ்கூல் ரீயூனியன் 50வது வருஷம் ரீயூனியன் 65 வயசு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? யாருக்கு பொறாம வந்திருக்கும்? இவருடைய முடி எப்படி இருக்குது அப்படின்னா திக்கா இருக்குது. எந்த அளவுக்கு திக்கா இருக்குதுன்னா, இந்த வயசானவங்களா மீட் பண்ணுவாங்களே ஒரு ரியூனியன், அந்த இடத்துல இவரை பார்த்து மத்தவங்களுக்கு என்ன வந்திருக்கும்? பொறாம வந்திருக்கும். லைன் புரியுதா? பேசிக்கா ஒரு முடி நல்ல திக்கா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு திக்கா இருக்கு? மத்தவங்களுக்கு பொறாம வர்ற அளவுக்கு திக்கா இருக்கு. அதேதான். கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம பாத்துங்க. ஆர்த்ரைட்டிஸ் caused him to limp slightly. நொண்டுறாரு as he paced நடந்து போறாரு. எதை? லாபரேட்டரியில always. And he held his wife's hand walking. இங்க பாருங்க, அவர் தான் நடக்கிறாரு. dangling participle சொல்லி கொடுத்தனா? ரைட். walking slowly as if unsure about what each new step would bring. டோட்டலா ஒரு ஆளை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காரு, நல்ல முடி இருக்குது, அங்கிட்டு நடந்துட்டு இருக்காரு, ஒய்ஃப் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. எப்படி நடந்து போறாரு? அடுத்த ஸ்டெப் என்ன வருங்க தெரியாம நடந்து போறாரு. அபவுட் இயர் ஏர்லியர் யூஜின் பாலி, இல்லைன்னா எப்படி கூப்பிடுறாங்க? இபி, as he would come to be known. அப்படிதான் தெரியப்படுறாரு. எங்க? மெடிக்கல் லிட்ரேச்சர். மெடிக்கல் லிட்ரேச்சர் இவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, இபி. இவர் எங்க நிக்கிறாரு? லேபரேட்டரி சான் டியேகோல நிக்கிறாரு. had been at home in Playa del Rey preparing for dinner when his wife mentioned that their son Michael was coming over a visit. So இந்த இடத்துல இருக்காரு. இவர் பேர் இபின்னு வைக்கிறாங்க மெடிக்கல் லிட்ரேச்சர்ல. வைஃப் என்ன சொல்றாங்க? பையன் பேர் என்னது? மைக்கேல். விசிட் பண்றதுக்கு வார். ரைட். அதுக்கு அவர் என்ன கேட்காரு? மைக்கேல் யாரு? Your child said his wife. வைஃப் உடைய பேர். வைஃப் உடைய பேர். you know the one we raised. என்ன சொல்றாங்க? நாம வளர்த்த பையன் அப்படின்னு ஒண்ணே. Eugene looked at her. பிளாங்கா பார்த்து என்ன சொல்றாரு? யாரா அவன் அப்படிங்கிறாரு. சரி. The next day Eugene started vomiting and writhing. Writhing அப்படியே நெளிடுது. writhing அப்படின்னா நெளிடுது, வயிறு வலி. சரியா? stomach cramps. 24 hours அவர் என்ன பண்ணிட்டாங்க? His dehydration was so pronounced that அவசரம் 24 மணி நேரத்துல அவர் dehydration was so வார்த்தை இருக்கு ப்ரொனவுன்ஸ்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம இதை படிச்சது கிடையாது. யா, டீஹைட்ரேஷன் தண்ணி இல்லாம இருக்கிறது உடம்புல, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா, ஒய்ஃப் பேனிக் ஆயிட்டாங்க. எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? எமர்ஜென்சி. இந்த நாள் என்ன கேட்டா பையனை பார்த்து கேட்டுக்கா, என்ன ஆயிடுச்சு? வாமிட்டிங். அவன் சாப்பிட்டு விட்டுட்டான்னு நினைக்கிறேன். வாமிட்டிங், ரைதிங் வித் ஸ்டமக் கிராம்ஸ். ஹாஸ்பிட்டல் போயாச்சு. டெம்பரேச்சர் ஸ்டார்டட் ரைசிங், ஹிட்டிங் 105 degrees as he sweated a yellow halo of perspiration. Perspiration எதுங்க? Sweating onto the hospital seats. ஹாலோன்னா என்னது? ஹாலோன்னா என்னதுன்னா வட்டம், ஒளி வட்டம் தான் ஹாலோ. சரியா? இப்போ எனக்கு உடம்பு ஃபுல்லா வேக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? நான் ஒரு பிளாங்கெட்டை வச்சு துடைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஷீட் வச்சு துடைக்கிறேன்னா எப்படி அந்த ஷீட் இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இப்படிதானே தண்ணி படிஞ்சிருக்கும். ஷீட் இப்படி இருக்குங்க, ஷீட். சரியா? எப்படி தண்ணி படிஞ்சிருக்கும்னா இப்படிதான் தண்ணி படிச்சிருக்கும். பிகாஸ் எங்க ஸ்வெட் ஆகும் எனக்கு? இந்த ஏரியா. அப்ப அந்த ஷீட்ல என்ன ஃபார்ம் ஆகுது?
எல்லோ ஹேர். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? ஷீட்ல தான் என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ஒளி வட்டம் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அதுல என்னதுதான் பேசிக்? அது வெட்டிங் தான். ரைட். He became delirious. delirious என்ன ஆகுறது? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறது. அடுத்து என்ன ஆகுறாரு? violent, yelling and pushing when nurses try to insert an IV. IV-னா intravenous. நரம்பு எடுத்து ஊசி போடுவாங்கல்ல, அதுதான் IV. into his arm only after sedation. மயக்க மருந்து போடுறது. மயக்க மருந்து போடுறாங்க. only after sedation was the physician able. inversion பழைய பேச்சுக்கு தெரியும். only after sedation was the physician able to slide a long needle between two vertebra, the small of his back and the of cerebrospinal fluid. என்னன்னா வெர்டிபிரா, ரெண்டு வெர்டிபிராக்கு நடுவுல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எதை வெளியெடுக்கிறாங்க? few drops of எதை எடுக்கிறாங்க? cerebrospinal fluid. இது என்ன தெரியுமா? பிரெயின்லயும் நம்ம முதுகு எலும்புலையும் ஒரு fluid ஓடிட்டே இருக்கும், அதுதான் cerebrospinal fluid. சரி, இது எதுக்கு எடுக்காங்க? எதுக்கு எடுக்காங்க? டெஸ்ட் பண்றதுக்கு எடுக்காங்க. கதை என்னன்னு புரிஞ்சுட்டாங்க? ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்துட்டு படத்துல மாதிரிதான். படத்துல என்ன பண்ணுவாங்க? நடுவில் ஒரு சீனை காமிச்சிடுவானுங்களா, அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்களா, இதான் நடுவில் இருக்கிற சீன். கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பையனை மறக்கிறாரு, அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு, ஹோல்டு பண்ண வார்த்தைகளை எல்லாம் இன்னும் நிமிஷம் ரிவைஸ் பண்ணணும் சொல்லிட்டாங்க. டாக்டர் performing the procedure sensed trouble immediately. டாக்டருக்கு தெரிஞ்சிட்டு, டாக்டர் தான் பெர்ஃபார்ம் பண்றாரு, ட்ரபிள உடனே சென்ஸ் பண்ணிட்டாரு. The fluid surrounding the brain and the spinal nerves is a barrier against infection and injury. இந்த fluid cerebrospinal fluid. Right, okay. In healthy individuals, தெளிவா இருக்கும், bit flowing, moving with an almost silky rush through a needle. இப்போ நீடில் எடுத்துட்டாருங்க. நீடில் எடுக்கும்போது ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன ஆகும்? அந்த cerebrospinal fluid எப்படி இருக்குமா? தெளிவா இருக்கும். எப்படி மூவ் பண்ணும்? பாசமும் அப்படியே ஒரு சில்கியா மூவ் ஆகும். சில்கினா ஸ்மூதா மூவ் ஆகும். ரைட். The sample from Eugene's spine was இது எப்படி இருக்குன்னா கிளவுடியா இருக்குது. அப்புறம் ட்ரிப்ட் அவுட் மெதுவா மூவ் ஆகுது. as it filled with microscopic grit. என்ன சொல்றாங்க? ஹோம்வொர்க்கா கொடுத்து விட்டுருங்க, என்னன்னு பார்க்கணும். எந்த வார்த்தையை பெஸ்ட் ஜஸ்ட் எதை தேடணும்? கிரிட்ட மட்டும் தேடணும். கிரிட்னா என்னன்னு படிச்சுக்கோ. கிரிட்னா என்னதுங்க? கிரிட்னா என்னது? ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த். சரியா? இங்க ஏன் மைக்ரோஸ்கோபிக் கிரிட்னு சொல்றாங்கன்னு தெரியும். கதை புரியுதாங்க? ரைட். அடுத்தது, and the results came back from the laboratory. Eugene's physicians learned why he was ill. தயவு செஞ்சு கூட சேர்ந்து கொஞ்சம் வாசி. ரிசல்ட் வந்த உடனே இங்க தெரிஞ்சுட்டா ஏன் இல்லா இருக்காங்க. இது என்ன இருக்கு? ஃபுல் கோலன். ஏன் இல்லா இருக்கான்னு சொல்ல போறாங்க. He was suffering from viral encephalitis. இந்த disease caused E3 as adjective. Cause பண்ணப்படுது by a relatively harmless virus that produces cold sores, fever, blisters and mild infection on the skin. இது ஒரு டேஞ்சரஸான நோயா அப்படின்னா கிடையாது. ஹார்ம்லெஸ், வெறுமன உடம்புல வந்துட்டு பிஸ்டர் வருது, பொக்குளம் வருது அப்படின்னா அது எந்த வைரஸ்னால வரும்னா இதனாலதான் வரும். ஃபீவர், பிளிஸ்டர்ஸ், மைல்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ஸ்கின், இதெல்லாம் கொடுக்கறது தான் இந்த வைரஸ். In rare cases, however, the virus can make its way. யாருடைய வே? வைரஸ் உடைய வே எங்க போயிரும்? பிரெயின போயிரும். வைரஸ் இன்ஃபிளிக்ட் பண்ணும் கேட்டஸ்ட்ரோஃபின்னு என்னது? டிசாஸ்டர், பெரிய டிசாஸ்டர் உண்டாக்குற டேமேஜ். சாப்பிட ஆரம்பிச்சிடும். சூஸ் த்ரூ த டெலிகேட் ஃபோல்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ. சரியா? பிரெயினுக்கு போயிடுச்சு. இப்போ
பிரெயின்ல சில டெலிகேட்டான டிஷ்யூ இருக்கும்ல, டெலிகேட்னா சாஃப்டான டிஷ்யூ, இது என்ன பண்ண ஆரம்பிச்சு? சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஷ்யூல தான் என்ன இருக்கு? தாட்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் அக்கார்டிங் டு சம் சோல்ஸ். தெளிவா வாசிங்க இது. இந்த டிஷ்யூ இருக்குல்ல, இந்த டிஷ்யூல என்னதெல்லாம் இருக்குது? தாட்ஸ், ட்ரீம்ஸ், அக்கார்டிங் டு சொன்னா சில பேரை பொறுத்த வரைக்கும் என்னதும் இருக்குது? சோலும் இருக்கு. இந்த டிஷ்யூல தான் தாட்ஸ் இருக்குது, ட்ரீம்ஸ் இருக்குது, சோல்ஸும் இருக்கு. அக்கார்டிங் டு சம் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு வாசிச்சு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாசி. ட்ரீம்ஸ், தாட்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் சோல்ஸ் ரிசைட். சரி, ஃபாஸ்டா அதே மாதிரி. Doctors told Beverly that there was nothing they could do to counter the damage already done. என்ன சொல்றாங்க? அந்த வைரஸ் வந்துட்டு பிரெயினுக்கு போய் கொஞ்சம் இதை சாப்பிட்டு தின்றுச்சு, ஏற்கனவே பண்ண டேமேஜ ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரைட், ஓகே. பட் a large dose of antiviral drugs might prevent பண்ணலாம். இதுல இருந்து ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கலாம். ஏற்கனவே பண்ணதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கலாம். Eugene slipped into a coma and for 10 days close to death. Almost our நிலைமைக்கு போயிட்டான். Gradually, as the drugs fought the disease, his fever, சீடுங்கிற வார்த்தை இருக்காங்க இங்க. டிசீடர் ஃபீவர் என்ன ஆயிடுச்சு? ஃபீவர் 105 இருந்திருக்கும். இருந்துச்சு. ஃபீவர் ரிசீட் ஆகுது. வைரஸ் போயிடுச்சு. Next, when he finally awoke, he was weak, disoriented. எந்த டைரக்ஷனே தெரியாது, தடுமாறுவாங்க. டைரக்ஷன் எங்கன்னு தெரியலனா என்ன ஆவாங்கன்னா தடுமாறுவாங்க. ரொம்ப சரக்கு அடிச்சுட்டா தடுமாறுவாங்கல்ல, அதையும் சொல்லுவாங்க. ரொம்ப டிசீஸ் இருந்தாலும் தடுமாறுவாங்க. அதான் எந்த வார்த்தை? டிஸ்ஓரியன்டட். ஓரியன்டேஷன் டைரக்ஷன். டைரக்ஷன் எங்கன்னே தெரியாம இருக்கிறது தான் டிஸ்ஓரியன்டட் and couldn't swallow. சரி, ஓகே. ஒரு நோயாளி கதையை தான் படிக்கும். ஃபாஸ்டா. He couldn't form sentences and would sometimes கேஷ் என்னதுங்க? டக்குன்னு மூச்சை இழுக்கிறது. கேஸ். இந்த நிறைய படத்துல காம்பாங்கல்ல, சாவருக்கு முன்னாடி கரெக்டா ஒரு மூச்சு இழுப்பானுங்கல்ல, அதுதான் கேஸ். கேஸ் பண்றாரு. ஏன் கேஸ் பண்றாரு? as if he had momentarily forgotten. இது பண்றது எப்படின்னே மறந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணுவாரா? கேஸ் பண்ணுவார். ரொம்ப நோயாளியா இருக்காரு. பட் he was alive. வெறுமன உயிரோட வச்சிருக்காங்க. கதை இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஃப்ளோ டிராவல் ஆகுதுன்றது ஈஸியா தான் இருக்குது. பார்ப்போம். eventually for a battery of test, நிறைய டெஸ்ட், any test, lot of test. yeah, battery of test னா போதுமான அளவுக்கு உடம்பு சரியாயிருச்சு. எதுக்கு? நிறைய டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ரைட்டா? Doctors were amazed to find that his body, including his nervous system, appeared largely unscathed. Scathing என்னது? எப்படி ஞாபகம் இருக்கு? ஸ்கேத்திங்னா என்னதுன்னு நான் சொல்றேன். ஸ்கேத்னா என்னதுன்னா, இந்த பிளேட வச்சு கைய வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் ஸ்கேத்திங். ஸ்கேத் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கைய வெட்டிட்டீங்க, ஒரு தழும்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். டேமேஜ் ஒரு தழும்பு வந்துருச்சு. அன்ஸ்கேத்னா என்ன அர்த்தம்? டேமேஜே ஆகல, அதுதான் அன்ஸ்கேத். எது டேமேஜ் ஆகாம இருக்கு? nervous system. Right? He can move his limbs and was responsive to noise and light. Faster. Scans of his head though reveal ominous. First வார்த்தை என்ன கெட்ட வார்த்தையா? பழைய பற்றி சொல்லி கொடுத்த ஆமினஸ் என்னதுங்க? ஏதோ கெட்ட சகுனம், அதுதான் ஆமினஸ். கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கிறது. ஆமினஸ் என்னது இருக்கு? ஷேடோஸ் near the center of his brain. பார்க்கல, பிரெயினுடைய ஸ்கேன்ல என்ன தெரியுதுன்னா ஏதோ ஷேடோ தெரியுது. அந்த ஷேடோ எப்படிப்பட்ட ஷேடோ? கெட்டதை காமிக்கக்கூடிய ஷேடோ. ரைட்? அந்த வைரஸ் had destroyed an oval of tissue close to where his cranium and spinal column. அதாவது ஹெட்டோ ஸ்பைனல் கார்டு மீட் பண்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல வைரஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு ஓவல் ஆஃப் டிஷ்யூ என்ன பண்ணிடுச்சு? டோட்டலா ஒரு பெரிய ஓட்டையே போட்டுச்சு. ஓவல்னா ஒரு ரவுண்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது ஓவல்.
இந்த அளவுக்கு ஒரு ஓட்டை எங்க இருக்குது? பிரெயின்ல இருக்குது. ஸ்பெசிபிக்கா கிரேனியமும் ஸ்பைனல் கார்டும் மீட் பண்ற இடத்துல. ரெண்டு பக்கம் முடிச்சிட்டோம். டாக்டர் சொல்றாரு, நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கல்ல, அவரா இவரு இருக்க மாட்டாரு அப்படின்னு. ஒன் டாக்டர் வாண்ட் பிவரி the wife. You need to be ready if your husband is. அந்த ஆள் இல்ல அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? தயாரா. உயிரோட தான் இருக்காப்ல, ஆனா என்ன ஆயிடுச்சு? பிரெயின்ல கொஞ்சம் Eugene was moved to a different wing of the wingனா தெரியுமிலங்க, ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பார்ட் பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, ஹார்ட் செக்ஷனு, லங் செக்ஷனு, இப்படி தனித்தனியா பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல. அப்ப இன்னொரு விங்கை கூட்டு போறாங்க. within a week he was swallowing easy. இதெல்லாம் சாப்பிட கஷ்டமா இருந்துச்சு இல்ல, ஒரு வாரத்துல எப்படி ஆயிடுச்சு? சாப்பிடுறது ஈஸி ஆயிடுச்சு. இன்னொரு வீக் and he started talking normally, asking for jello and salt, flipping through television channels and complaining about boring. படிச்சிட்டோமா? அந்த மாதிரி இருக்கு இவருக்கு. by the time was discharged to a rehabilitation center, மறுவாழ்வு மையம். வாரத்துக்கு அப்புறம் rehabilitation center போறாரு. Eugene was walking down hallways and offering nurses unsolicited. Solicitedனா request, unsolicitedனா கேட்காத, request பண்ணாத. வயசானவங்க இருப்பானுங்கல்ல, நம்ம அட்வைஸ் கேட்டிருக்கவே மாட்டோம், ஆனாலும் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா unsolicited advice. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, யூஸ் ஆகும், பாஸ் ஆகுற வரைக்கும் யூஸ் ஆகும். unsolicited advice about their weekend. யாருடைய வீக்கெண்ட் பிளான்ஸ்? யாருடைய? நர்சஸ் உடைய வீக்கெண்ட் பிளான்ஸ். அவங்க வீக்கெண்ட் பிளான்ஸுக்கு இவரு கேட்காம இவரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. பேஷண்ட்னா பேஷண்டா வேலையை பார்க்காம ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணிட்டு இருக்காரு. I don't think I've ever seen anyone come back. இந்த மாதிரி யாரும் கம்பேக் கொடுத்து நான் பார்த்ததே இல்லைன்னு யார் ஆச்சரியப்படுறான்? டாக்டர். I don't want to raise your hopes, but this is amazing. சொல்றது யாருதான்? எவர்லி. ஒய்ஃபுக்கு ஆனா என்னதான் இருக்கு? திருப்பி வந்துருவான்னு கவலையா, வரமாட்டான்னு கவலையான்னு தெரியல. பட் ஒய்ஃப் எப்படிதான் இருக்காங்க? கவலையா தான் இருக்காங்க. இந்த ரீஹேப் ஹாஸ்பிட்டல் it became clear that the disease had changed her husband in unsettling. செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. கரெக்டா? செட்டில் தான் என்ன அர்த்தம்? பீஸ்ஃபுல். அன்செட்டிலிங் அப்படின்னா பீஸ் இல்லாத, டிஸ்டர்பிங் அர்த்தம். டிஸ்டர்பிங் வேஸ். கேப் விடாதீங்க, கண்டினியூஸா வாசிங்க, தலை கீழே தொங்க போடாதீங்க. Eugene couldn't remember which day of the week it was. எந்த நாள்னு தெரியாது. For instance, of the doctors and nurses, no matter how time is saint use clearலாம் ஞாபகம் இல்ல, எந்த நாள்னு ஞாபகம் இல்ல. Why do they keep asking me all these questions? எதுக்கு இவனை கேள்வியா கேட்டுட்டு இருக்கானுங்கன்னு கேட்கிறாரு. He asked Beverly one day after physician left his room. எதுக்கு இவனுக்கு வந்து கேள்வியா கேட்டிருக்காங்கன்னு ஒய்ஃபை கேட்கிறாரு. இப்ப இவருக்கு என்ன இல்ல? பேசிக்கா மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்ல? ஞாபகம் இல்ல. இருங்கடா. When he finally returned home, things got even strange. Comparative degree. சரியா? Comparative degree என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. சேவ் ஆக மாட்டேங்குதுன்னா சேவஸ் போடுங்க. சேவஸ் போடுங்க. இருங்க. பிரச்சனை கிடையாது. அப்பப்போ சேவ் பண்ணிருங்க. ரைட். So things got even stranger இருக்கா? நிறைய எழுதுனா இதான் பிரச்சனை. Even stranger என்ன அர்த்தம்?
ஏற்கனவே ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சு, இப்போ இன்னும் ஸ்ட்ரேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன ஸ்ட்ரேஞ்ச் ஆயிடுச்சுங்கிறத பின்னாடி சொல்ல போறாங்க. யூஜின் didn't seem to remember their friends. இங்க பாருங்க, இங்க சப்ஜெக்ட் ஒருத்தர் தான் இருக்காரு. எதுக்கு தேர் போட்டிருக்காங்க? இவரு இவருடைய ஒய்ஃப், ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஸும் இவருக்கு ஞாபகம் இல்ல. அதனாலதான் எந்த வார்த்தை இருக்கு? தேர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றது புரியுதாங்க? his ஃப்ரெண்ட்ஸ்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஃப்ரெண்ட்ஸ்னா அவருடையது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். he had trouble following conversation. பேசுறது ஃபாலோ பண்ண முடியாது. some mornings he would get out of bed, walk into the kitchen, cook himself bacon. பேக்கன்னா தெரியுமா? பேக்கன்னா கைண்ட் ஆஃப் மீட், சரியா? பேக்கன் அண்ட் எக்ஸ். then climb back under the covers, turn on the radio. என்ன பண்றாருன்னு பாருங்க. வெளியே வராரு, பெட்ல இருந்து வெளியே வராரு, கிச்சனுக்கு போறாரு, சமைக்கிறாரு, திரும்பி பெட்டுக்கு போயிட்டு ரேடியோவை ஆன் பண்ணிடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு? 40 minutes later he would do the same. Get up, cook bacon and eggs, climb back into bed and fiddle with fiddle கன்ஃபியூஷன் சொன்னேன். இந்த கையில ஒரு டிவைஸ் வச்சிருப்பானுங்களேங்க, அந்த மாதிரி fiddling டிவைஸ். அதுக்கு பேர் என்னது? கையில ஒன்ன வச்சு இப்படியே இது பண்ணிட்டு இருக்கும். பிட்ஜெட் ஸ்பின்னர். ஓகே, அதே மாதிரி ஒண்ணு இருக்கும், பேர் வர மாட்டேங்குது. 2K கிட்ஸ் தான் வச்சிருப்பானுங்க. பிடில் வித்னா சும்மா விரல்களை வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்குது, சரியா? விரல்களை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்குது ஃபிட்லிங் வித் அப்படிங்கிறது. ஃபிடில் வித் எது? ரேடியோ. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? சும்மா ரேடியோல விரல்களை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. தென் ஹி வுட் டு இட். என்ன பண்றாருங்கிறத மறந்துட்டாரு, திருப்பி அதே பண்றாரு. அலாம் eventually reached out to specialists போறாங்க, including a researcher at the University of California, San Diego, who specialized in memory loss. ஃபர்ஸ்ட் கதை வந்துச்சுல, ஆரம்பத்துல இவர் எங்க இருந்தாரு? இந்த சான் டியேகோல தான் இருக்காரு. இதான் இருக்காரு, சான் டியேகோல தான் இருக்காரு. இவர் ரிசர்ச்சர். இங்கதான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் அங்க வந்து உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா அவரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்ப எங்க வந்தாச்சு? அதே இடத்துக்கு வந்தாச்சு. சரி. என்னது? கூடுதான். இருக்குல்ல, பூ யாரை ரெஃபர் பண்ணுதப்போ? ரிசர்ச்சர் ஸ்பெஷலைஸ்ட் இன் மெமரி லாஸ். ரைட், இது தப்பு. ஆக்சுவலி இப்படி எழுதக்கூடாது. which is how on a sunny fall day. இதான ஃபர்ஸ்ட் லைனு. Beverly and Eugene found themselves in a nondescript building. என்னங்க போன் செத்துருச்சு. இவங்க எங்க வராங்க? என்ன நான்டிஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான்டிஸ்கிரிப்ட்னா என்ன அர்த்தம்? டிஸ்கிரைப்னா என்ன அர்த்தம்? டிஸ்கிரைப் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னன்னு தெரியும். நான் டிஸ்கிரிப்ட்னா என்ன பில்டிங்னே தெரியும். நான் டிஸ்கிரிப்ட் அன்னோன் அப்படிங்கிற வார்த்தை. ரைட். holding hands as they walk slowly down a hall. பாதி தூரம் வந்தாச்சு, வாங்க. they were shown into a hall exam room. Eugene began chatting with a young woman who was using a computer. வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. having been in electronics over the years, I am amazed. இங்க பாருங்க, having been, having plus v3. இங்க யார் இருக்கா? இவன் தான் இவ்வளவு வருஷமா எதுல இருந்திருக்கான்னா எலக்ட்ரானிக்ஸ். I am amazed at all this, he said. Yes sir. Yes sir னா சைகை காமிக்கிறது. எதை பார்த்து சைகை காமிக்காங்க? டைப் பண்றாங்க. எதுல டைப் பண்றாங்க? கம்ப்யூட்டரை டைப் பண்றாங்க. when I was younger, that thing would have been in a couple of already rackல இருந்திருக்கும் and taken up this whole room full கவர் பண்ணி இருந்திருக்கும். ஆல்ரெடி ரேக்ல இந்த கம்ப்யூட்டரை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணுது. இவ்வளவு ஸ்லோவா இருந்தா என்ன பண்ண முடியும்?
The women continued. என்னாச்சு? ஏன் நல்ல சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. வேற ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்க ஃபாஸ்டா. காலையில வந்து இப்ப தானுங்க ஆன் பண்றீங்க, தூக்கி விடுங்க, தட்டி விடுங்க, எல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் CPU எடுக்க தான் செய்யும். அதை தான் சொல்றேன், பேக்ரவுண்ட் ரன் ஆகுறது என்னன்னு பார்த்து நிப்பாட்டி கொடுங்க. The women continued. என்னதுங்க? கட்டுறாங்க, கட்டுறது கீபோர்டு தட்டிட்டே இருக்காங்க. யூஜின் என்ன பண்றாரு? சிரிக்காப்புல, பேசலன்னு சிரிக்காப்புல தலைவர். யூஜின் சக்கல். That is incredible. All those printed circuits and diodes and triodes. So உள்ளுக்குள்ள இருக்க equipment சொல்றாங்க. EEC ல இதெல்லாம் வரும். When I was in electronics, there would have been a couple of 6-foot racks holding that. சொன்னதே திருப்பி சொல்றான். ஏன் சொன்னதே தலைவர் மறந்துட்டார். அடுத்தது சயின்டிஸ்ட் பண்றான். உனக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு கேட்ட உடனே அதுக்கு சொல்ற 9 or 60. அது யூஜின் சொல்றாரு. யூஜினுக்கு ஆக்சுவலா 71 வயசு. எத்தனை வயசுங்கிறதே தலைவர் மறந்தாச்சு. The scientist started typing on the computer. Eugene smiled and pointed. That is really something, he said. You know, when I was in electronics, there would have been a couple of 6-foot racks holding that thing. Right. அடுத்தது The scientist was 52-year-old Larry. சயின்டிஸ்ட்க்கு எத்தனை வயசு? நல்லா பாத்துங்க, 52 year oldன்னு போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? என்னது? செக். ரைட். A professor who had spent the past 3 decades studying the neuroanatomy of women. So இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? Was exploring how the brain stores, brain எப்படி ஈவெண்ட் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறதா. His work with Eugene, however, would soon open a new world to him and hundreds of other researchers who have reshaped our understanding of how habits function. Total கதையே எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஹேபிட்ஸை பத்தி. மெமரி லாஸ் பேஷண்ட் வச்சு இவனுங்க ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச் ஒரு புது உலகத்தையே ஓபன் பண்ணி விடுது. எதுக்கு? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரீஷேப் ஆயிரும். எதுல ரீஷேப் ஆயிரும்? எந்த ஹேபிட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுல. Square's studies would show that even someone who cannot remember his own age, வயசு ஞாபகம் இல்ல, or almost anything else, can develop habits that seem inconceivably complex. மெமரி லாஸ் பேஷண்ட் கூட என்ன டெவலப் பண்ணிடுறான்? எப்படிப்பட்ட ஹேபிட்ஸ்? கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன? உருவாக்கி. இன்கன்சீவபிள் அப்படின்னா உருவாக்கவே முடியல, இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஹேபிட்ஸ இவரால பண்ண முடியும். ஆனா இவர் ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட். எந்த வயசுன்னு இவருக்கு தெரியாது. ரைட்டா? Until you realize that everyone relies on similar neurological process every day. இப்ப மாதிரிதான் எல்லாரும் ஞாபகம் வைக்கிறதுங்கிறது வேற ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின், ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்றதுங்கிறது வேற ஒரு பார்ட் ஆஃப். இவருக்கு மட்டும் தான் இப்படியா அப்படின்னா கிடையாது. நமக்கும் கீழே குனியாதீங்க, மேல பாருங்க. வாய்ஸ் மட்டும் இப்ப ரீட் பண்ணுவாங்க, சத்தமா ரீட் பண்ணணும். His and others research would help reveal the subconscious memory. Subconscious என்னதுங்க? கான்சியஸ்னஸ்க்கு கீழே. நம்மளுக்கு இது நடக்கும்னே தெரியாது. கான்சியஸ் நடக்கும்னு தெரியுங்க, சப்கான்சியஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாது. சப்கான்சியஸ் மெக்கானிசம்ஸ் that impact the countless choices that seem as if they are the products of well-reasoned thought. நிறைய ரெஸ்பான்சஸ் எப்படி தெரியுது அப்படின்னா யோசிச்சு பண்ற மாதிரி தெரியுது. இல்லைங்க, கவுண்ட்லெஸ் சாய்ஸஸ், நிறைய முடிவுகள் எடுக்கிறோம். இது எப்படி தெரியுது அப்படின்னா யோசிச்சு நாம பண்ற மாதிரி தெரியுது.
ஆனா ஆக்சுவலி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை urges most of us barely recognize or understand. புரியாத அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத தூண்டுதல்கள்னாலதான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குதுங்கிறாங்க. இந்த பேராகிராஃப இருந்து அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தா ஸ்பிளிட் பண்ணிடும். சென்டென்ஸ் திருப்பி மீனிங் சொல்லுங்க. ரெண்டு ரிசர்ச்சும் என்ன ரிவீல் பண்ணுதுன்னா ஆக்சுவலா என்ன இருக்குன்னா சப்கான்சியஸ் மெக்கானிசம் தான் இருக்கு. இந்த சப்கான்சியஸ் மெக்கானிசம் தான் சாய்ஸஸை இம்பாக்ட் பண்ணுது. இந்த சாய்ஸஸ் எப்படி தெரியுது? யோசிச்சு நாம எடுக்கிற மாதிரி தெரியுது இந்த சாய்ஸஸ். ஆனா ஆக்சுவலா சில தூண்டுதல்கள்னாலதான் இந்த சாய்ஸஸ் வருது. தூண்டுதல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தூண்டுதல்கள் என்ன நம்மளுக்கு தெரியவும் இல்லை புரியவும் இல்லை. சரியா? சென்டென்ஸை என்ன பண்ணிடணும்? கிளிக் பண்ணிடணும். ஸ்பீடு குறைக்கணுமாமா? ரீடிங் ஸ்பீடை குறைக்கணுமா? ஸ்லோவா வாசிக்கணுமா? என்னல்ல ஓகே, பாதி கடல் தாண்டியாச்சு. பை த டைம் ஸ்கொயர்னு டாக்டர் யூஜினை மீட் பண்ணும்போது ஆல்ரெடி இமேஜ் இப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா? படிச்சுட்டு இருந்திருக்கா. ஸ்கேன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா almost all of the damage within Eugene's skull was limited to a 5 centimeter area near the center of his. So total damage எங்க இருக்குன்னா வெறுமனே ஒரு 5 centimeter ஏரியால தான் இருக்கு. The virus had almost entirely destroyed his medial temporal lobe. இது ஒரு part of the brain. A sliver of cells. Guess பண்ணுங்க sliver ன்னு. ஈஸிங்க. ஸ்லிவர்னு என்னது? group of cells, clump of cells. அவ்வளவுதான். அது மீனிங்கா இருக்குதோ இல்லையோ, கரெக்டா வருதா வரலையா எடுத்துட்டு அப்படியே ரீட் பண்ணிடும். இந்த இடத்துல போயிட்டு டிக்ஷனரியை தேடக்கூடாது. ரீடிங் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல டிக்ஷனரியில குதிக்க கூடாது. வாசிக்கிற ஃப்ளோலயே ஒரு மீனிங் வரும்ல, எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். லிவர் ஆஃப் செல்ஸ் என்ன மீனிங் சொல்லியிருக்கோம்? group of cells which scientists suspected was responsible for all cognitive tasks such as recall of the past and regulations of some emotions. அந்த இது எதை தின்றுச்சு அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர் பார்ட் ஆஃப் த பிரெயின். அதுதான் குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பாச ஞாபகம் வைக்கிறதுக்கு, அப்புறம் சில emotions, ரைட்? the completeness of the destruction கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இவரை ஆச்சரியப்படுத்தல. ஏன் அப்படின்னா வைரல் என்செஃபலைட்டிஸ் கன்சியூம்ஸ் டிஷ்யூ ரூத்லெஸ் ஆல்மோஸ்ட் சர்ஜிக்கல் பிரஸ். ரூத்லெஸ்னா இறக்கமே இல்லாத அளவுக்கு தெளிவா இந்த டிஷ்யூஸ் இது சாப்பிடும். வாட் ஷாக்ட் ஹிம் வாஸ் ஹவ் ஃபெமிலியர் த இமேஜஸ். டோட்டல் பேராகிராஃப் எதை பத்தி? இப்ப தாங்க இவர் மீட் பண்றது இப்பனாலும் இவருடைய பிரெயினை பத்தி ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்காரு. பிரெயின்ல ஒரு 5 சென்டிமீட்டர் லோப்ல தான் மெயினா டேமேஜ் இருக்குது. அது இந்த ஞாபகம் வைக்கிற இந்த ஏரியாவை கவர் பண்ணி இருக்குது. சோ அவரால் என்ன பண்ண முடியல, எதையும் ஞாபகம் வைக்க முடியல. எது இவர் ஆச்சரியப்படுத்தல அப்படின்னா எந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் ஆச்சுங்கிறது ஆச்சரியப்படுத்தல. இந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இருக்கு எப்படி இருக்குது, எப்படி இருக்குதுங்க? எது ஷாக் பண்ணுது அப்படின்னா எவ்வளவு டேமேஜுக்கு ஷாக் பண்ணல. எது ஷாக் பண்ணுச்சு? இமேஜஸ் எல்லாம் எப்படி தெரியுது? எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியும். சரியா? சரி, இப்ப அடுத்தது எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா? அப்ப எவன்ட்ட பார்த்த அப்படின்னா 30 years earlier, 30 வருஷத்துக்கு பின்னாடி. இதுவே ஒரு பேக் ஸ்டோரி. இதுக்கு பேக் ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி. 30 years earlier, PhD student at MIT Square had worked alongside a group studying a man called HF. இன்னொருத்த வந்துட்டான். நாம இப்ப படிச்சிருக்கிறது யாரு? இப்போ இன்னொரு ஆளு HF, one of the most famous patients in medical history. இவனை வச்சு படிக்கிறானுங்க பேசிக்கா. when HF real name was Henry Molaison. சுருக்கி வச்சுட்டானுங்க. பட் சயின்டிஸ்ட் ஷவுட்னா போர்வை, ஷவுடட் his identity, ஐடென்டிட்டிய மறைச்சிட்டானுங்க. throughout his life was 7 years. இவனுக்கு 7 வயசு இருக்கும்போது பைசைக்கிள்ல விழுந்து landed hard on his head. இப்படி விழுந்துருப்போம்னு நினைக்கிறேன். தலையில அடிபட்டிருக்கு. soon afterward is என்ன வர ஆரம்பிச்சுன்னா வெட்டு வர ஆரம்பிச்சிட்டு and started
பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. 7 வயசுல கீழே விழுந்து தலையில அடிபட்டுட்டுங்க. இது வேற பேஷண்ட். இவனுக்கு என்ன ஆகுது? வெட்டு வருது, கூட சேர்ந்து என்ன ஆகுறான்? பிளாக் அவுட். நீங்க அமைதி இருங்க, உங்களே வாசிப்பாங்க. 16 வயசுல ஃபர்ஸ்ட் கிராண்ட் மால்னா என்னதுங்க? மால்னா என்னது? பெரிய ஒரு வெட்டு வருது. the kind that affects the வெட்டு வந்துட்டு எது அஃபெக்ட் பண்ணிடுச்சு? brain. soon he was losing consciousness to 10 times a day. ஒரு நாளைக்கு 10 தடவை மயங்கி விழுறான். by the time he turned 27 HM was desperate. இதுக்கு வழியே இல்ல, ரொம்ப டெஸ்பரேட் ஆயிட்டா, ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிட்டா, பயந்துட்டான். ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னா வெட்டு வந்துகிட்டே இருக்கு, மயங்கி விழுந்துகிட்டே இருக்கும். ரைட். ஆன்டி என்னது இருக்கு? கன்வல்சிவ். ஆன்டி கன்வல்சிவ்னா வெட்டு வரக்கூடாதுன்னு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணல. அவன் நல்ல அறிவாளி, ஆனா அவனால ஒரு வேலையில இருக்க முடியல. he still lived with his parents. கல்யாணம் ஆகல. ரைட். he wanted a normal existence. நார்மலான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறாரு. so he sought help from a physician whose tolerance for experimentation outweighed his fear for malpractice. so ஒரு physician கேக்குறானா, ஒரு physician help கேக்குறானா, மீனிங் சொல்லு. outweigh சொல்லிருக்காங்க, அதிகமா இருக்குது. ஒன்னை விட இங்க ஒண்ணு அதிகமா இருக்கு. ஆல் பிராக்டிஸ் என்னதுங்க? தப்பா பிராக்டிஸ் பண்றதுக்கு இருக்கிற ஃபியர் அவுட்வே பண்ணிடுச்சு. இது அவுட்வே பண்ணிடுச்சு. எது அவுட்வே பண்ணிடுச்சு? எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு ஒரு லெவல் இருப்பாங்கல்ல, அது எதை விட அதிகமா இருக்குன்னா மால் பிராக்டிஸ் பண்ணி சிக்கிக்கிடுவோங்கிற ஃபியரை விட அதிகமா இருக்கு. இவ என்ன பண்ணுவான்? ஒரு சைடு என்ன இருக்குன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன். எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஒரு லெவல் வரைக்கும் தான் நீங்க பண்ண முடியும். அது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு என்ன இருக்கு? மால் பிராக்டிஸ் என்னது? ஒரு பேஷண்ட்டை ஒரு ப்ராப்பரான விதத்துல நடத்தணும். அதை விட்டுட்டு அவனை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? டெஸ்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப இந்த 2 விஷயங்கள் இருக்கு. 2 விஷயத்துல எது அதிகமா இருக்கு? எது அதிகமா இருக்கு? இந்த பயத்தை விட எது அதிகமா இருக்கு? அப்ப இவனுக்கு எது கம்மியா இருக்கு? மால் பிராக்டிஸ் பயம் கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு இவன் நினைக்கிறான்? எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இவர் ஒரு டாக்டரை பிடிக்காரு. அந்த டாக்டருக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு பயமும் இருக்கு, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாலரன்ஸும் இருக்கு. ஸோ எப்படிப்பட்ட டாக்டரை பிடிக்கிறாரு அப்படின்னா எது அதிகமா இருக்குது? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாலரன்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப இவன் பேசிக்கா என்ன பண்ணுவான் அந்த டாக்டர்? அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான். என்ன பண்றான்னு பாருங்க. Studies had suggested that an area of the brain called the hippocampus, பிரெயினுடைய பார்ட், இதுதான் என்ன பண்ணுது? வெட்டு வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இது ஏற்கனவே ஸ்டடீஸ்ல இருக்கு. டாக்டர் என்ன சொல்றான்னா தலையை வெட்டிடுவோம். ஏன்னா இவன் பேசிக்கா என்னதான் பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம். தலையை வெட்டிடுவோம், தலைக்குள்ள போயிருவோம். கட்டிங் இன்டு இருக்கா, உள்ள போயிட்டு லிஃப்டிங் அப் த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் என்ன பண்ணிடுவோம்? தூக்கிடும். ரைட். அண்ட் வித் ஸ்ட்ரா போட்டு சக்கிங் அவுட் த ஹிப்போகேம்பஸ். ஹிப்போகேம்பஸ் சப்பி போய் இருக்கு அடி வாங்கினதுல. அத ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி என்ன பண்ணதுலாமா? மேல கொண்டு வந்துடுவோம். அண்ட் சம் சரௌண்டிங் டிஷ்யூ ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் ஹிஸ் தான் அந்த டாக்டர் சொல்றான். இந்த டாக்டர் பேசிக்கா என்னதான் பண்றான்? தலையை வெட்டிட்டு என்ன பண்ணணும்? அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் தூக்கிட்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி சப்பி இருக்குது இப்போ கேம்பஸ், அதை கொஞ்சம் மேல கொண்டு வரணும் சொல்லும் போது என்ன கொடுக்கா? என்ன கொடுக்கா? கன்சென்ட் கொடு. கன்சென்ட்னா என்னதுன்னா அப்ரூவல் கொடுக்கா. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் 27 வருஷமா. நார்மல் லைஃப் வேணுங்கிறான். இந்த டாக்டர் வெறுமனே ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு சொன்னும் போதும் இவர் என்ன பண்றாரு? ஓகேன்னு சொல்றாரு. ஃபுல் கதை யாரை பத்தினது? HM பத்தி. முடிக்க போறோம். நல்லா பாருங்க. லாஸ்ட் 5 minutes. 1953 சர்ஜரி பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டைம், இந்த கதை இருக்கிற டைம் 1993. 3 decades earlier தான் இந்த HM உடைய கதை இருக்கும். அண்ட் as HM சரியாயிட்டு டீச்சர் என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு.
Almost immediately, however, it became clear that his brain had been தீவிரமா பிரெயின் மாறிடுச்சுங்கிற மட்டும் தெளிவாயிடுச்சு. He knew his name and that his mother was from Ireland. இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. He could remember the 29 stock market crash and news reports of the invasion of Normandy. இது வந்து வார் கதைலாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் கதைலாம் ஞாபகம் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் தட் கேம் ஆஃப்டர் அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த 90 all the memories, experiences and struggles from most of the decade before his surgery. 1953. From 1943 to 53, the total time had been சீசர் நின்றுச்சு. ஆனா பிரெயின்ல 10 வருஷம் மறந்து போயிடுச்சு. When a doctor began HM's memory by showing him playing cards and list of numbers, he discovered that HM couldn't retain any new information for more than 20 seconds. புது இன்ஃபர்மேஷனை எவ்வளவு நேரம் தக்க வைக்க முடியல? 20 செகண்ட். நமக்கு இந்த நோய் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு இந்த நோய் இருக்கும்ட்டு. 20 செகண்டுக்கு மேல ஒரு புது இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியலையா? தக்க வச்சுக்க முடியலையா? என்ன ஆயிடுது? மறந்துடுது. From the day of his surgery until his death in 2008, every person HM met, every song he heard, every room he entered was a completely fresh experience. அதுக்கப்புறம் எதுவுமே அவனுக்கு ஞாபகமே இல்லை. Brain was frozen in time. Each day he was befuddled. படிச்சிருக்கோமா? Confused by the fact that someone could change the television channel by pointing a black rectangle of plastic at this screen. என்ன அர்த்தம் சொல்லு? என்ன அர்த்தம்? அதேதான். ரிமோட்டை வச்சு சேனலை மாத்த முடியுங்கிறது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்குது. பாருங்க, someone could change the television channel எப்படி? by pointing a black rectangle. Black rectangle the remote of plastic at the screen. ரிமோட் வச்சு சேனல் மாத்த முடியுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் பிரெயினால புது இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்க முடியல. He introduced himself to the doctors and nurses over and over dozens of times each day. ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணிட்டே இருக்காரு? இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. I love learning about HM because memory seemed like such a tangible, exciting way to study the brain. அப்படி யார் சொல்றாரு? ஸ்கொயர். எனக்கு இவனை பத்தி படிக்க ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா மெமரியை வச்சு நம்ம என்ன படிக்கலாம்? மெமரியை வச்சு பிரெயினை படிக்கிறதுக்கு ஒரு வழியா பயன்படுத்திக்கலாம். நல்லா கவனிங்க, இனிமேல் தான் முக்கியம். சரியா? இப்பதான் நம்ம பிரெயின் டயர்ட் ஆயிரும். நம்ம பிரெயின் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ண முடியாம போயிரும். கொஞ்சம் நல்லா கவனிங்க, பிராக்டிஸ் பண்ண போறோம். 30 minutes கிராஸ் பண்ணிட்டோம். இந்த 5 minutes தான் முக்கியம். I grew up in Ohio and I can remember in first grade my teacher handling everyone crayons and I started mixing all the colors together to see. இவருக்கு ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிரேட்ல எல்லாரும் கிரையான் கொடுக்காங்க, எல்லா கலரையும் சேர்த்து வச்சு அடிக்கிறாரு. எதுக்கு வரும்னு பாக்குறதுக்கு? பிளாக் வரும்னு பாக்குறேன். எதுக்கு அது ஞாபகம் இருக்கு? ஆனா I cannot remember what my டீச்சர் மறந்துட்டாங்க. ஆனா அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. Why does my brain decide that one memory is more important than the other? அந்த ஈவென்ட்ல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, ஆனா டீச்சருடைய ஃபேஸோ இதுவோ ஞாபகம் இல்லை. பிரெயின் எப்படி டிசைட் பண்ணுது? ஒரு மெமரி முக்கியம் இன்னொன்னு விட. When Square received the images of Eugene's brain, he marveled at how similar it seemed to H. அவனுக்கு ஃபெமிலியரா இருக்குல்ல? யாருக்கு ஃபெமிலியரா இருக்கு? HM-உடைய பிரெயின் மாதிரியே இருக்கு. There were empty walnut size chunks pieces in the middle of both their ரெண்டு ஹெட்டுக்கு நடுவுலையும் எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கு. Eugene's memory just like HM's had been. அடுத்தது Square began examining Eugene exam பண்ணும்போது இதோ he saw that this patient was different from HM in some deep ways.
அவனும் பிரெயின் ஒரே மாதிரி இருக்கான், வித்தியாசமா இருக்கான். எப்படி? whereas almost everyone knew within minutes of meeting HM that something was amiss. amiss-னா wrong. ஏதோ ஒண்ணு இவன்ட தப்பா இருக்குன்னு பார்த்த உடனே HM மீட் பண்ண உடனே தெரிஞ்சிடும். ஆனா யூஜின் would carry on conversations and perform tasks that wouldn't alert a casual observer. Anything was. ஏதாவது தப்பா இருக்கிற மாதிரியே இவன்ட்ட கண்டுபிடிக்க முடியாது. யார்கிட்ட? Eugene. அடுத்தது, the effects of HM surgery had been so debilitating. Weaken பண்றது. ability-னா என்ன அர்த்தம்? ability-னா என்ன அர்த்தம்? செய்ய முடியும். அதுக்கு ஆப்போசிட் தான் debility. செய்ய முடியாம பண்றது, weaken பண்றது. எந்த அளவுக்குன்னா he was institutionalized. அப்படின்னா இவனை ஏதாவது மனநிலை காப்பகத்திலயோ எங்கேயோ ஒரு பில்டிங்ல சேர்த்துட்டானுங்க, சாவுற வரைக்கும் சேர்த்துருந்தாங்க. அப்படித்தானே? அதே பாத்தீங்களங்க. He was institutionalized for the remainder of his life. Eugene, on the other hand, lived at home with his wife. ரெண்டு பேருக்கு பிரெயின்ல ஒரு ஓட்டை இருக்கு. அவன் என்னடான்னா ஒரு பேஷண்ட் மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருந்துட்டான். இவன் நார்மலா இருக்கான். HM couldn't really carry on conversations. பேச முடியாது. Eugene in contrast, இன்னும் பயங்கர திறமை இருந்துச்சு தலைவருக்கு. பார்த்தோம்ல, நிறைய பேர்கிட்ட பேசுறாப்ல. அமேசிங் knack for கைடிங். ஆல்மோஸ்ட் எந்த டிஸ்கஷன் இருந்தாலும் அவனுக்கு பேச எந்த டாபிக் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த டாபிக் எழுதிட்டு போயிருவான். அதாவது இவர் எப்படிப்பட்ட திறமையாளர்னா, எந்த டிஸ்கஷன் எங்க ஆரம்பிச்சாலும் நேரா அவருக்கு கம்ஃபர்டபுளான டாபிக் எழுதிட்டு போயிருவாரு. எந்த டாபிக்? சேட்டலைட்ஸ். ஏன் அப்படின்னா அங்கதான் வேலை பார்த்திருக்காரு. ஆர் த வெதர். இதுதான் கம்ஃபர்டபுளான டாபிக். ஸ்கொயர் started his exam asking about his youth. Eugene talked about the town where he had grown up in Central California, his time in the merchant marines, a trip he had taken to Australia as a young man. அவன் ஞாபகம் இருக்கு சில விஷயங்கள்லாம். He could remember most of the events in his life that had occurred prior to 1960. 1960 முன்னாடி ஞாபகம் இருக்குது. When Square asked about later decades பத்தி கேட்கும்போது quietly changed the topic and said he had trouble recollecting some recent events. தான் ஞாபகம் இல்லை. Right. Square conducted a few intelligence tests and found that Eugene intellect was still sharp for a man who couldn't remember the last 3 decades. 30 வருஷம் ஞாபகம் இல்லை, ஆனா இன்டெலெக்ட் எப்படிதான் இருக்கு? கார்பன். அதை விட மோர் என்னன்னா, Eugene still had all the habits he had formed in his youth. So whenever Square gave him a cup of water, காம்ப்ளிமெண்ட்னா அப்ரிஷியேட் தானே, பாராட்டுறாரு. எதுல? ஆனா பர்டிகுலர்லி பரவாயில்ல நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னு பாராட்டினாலோ கப் ஆஃப் வாட்டர் கொடுத்தாலோ இவன் என்ன பண்றா? யூஜின் வுட் தேங்க்யூ சொல்றா, திருப்பி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும். But whenever someone entered the room, Eugene would introduce himself, ask about. நல்ல தெளிவா தான் இருக்காப்ல இவரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்கலாம் கேட்கற. Sir asked Eugene to memorize a string of numbers or describe the hallway outside the laboratory door. Doctor found his patient couldn't retain any new information for more than a minute or so. அதே கதை பிரச்சனை இருக்கு. புது இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியல. ரைட். When someone showed Eugene photos of his grandchildren, he had no idea who they were. யாருனே தெரியல, பையனே தெரியல தலைவருக்கு. பேரங்களா எப்படி தெரியும்? When Square asked if he remembered getting sick, இவன் உடம்பு சரியில்லை அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா, Eugene said he had no recollection of his illness or the hospital stay. ஹாஸ்பிட்டல்ல இருந்தங்கிறது ஞாபகம் இல்ல, உடம்பு சரியில்லைங்கிறது ஞாபகம். எப்படி ஒரு பிளெஸிங் பாருங்க. In fact, Eugene almost never recalled that he was suffering from amnesia. அம்னீசியால இருக்கேங்கிறதே மறந்துட்டாரு. His mental image of himself did not include memory loss. அவர் தன்னை பத்தி யோசிச்சு வச்சிருக்கிறதுல கரண்ட் போயிடுச்சு. கட்டவுனா இன்னைக்கு நல்லா கதை போயிட்டு இருந்துச்சு, முடிக்க முடியல. பரவாயில்ல, போன தடவை 6 pages, இந்த தடவை கொஞ்சம் லென்த்தா போயாச்சு 8 pages. ஸ்டோரிங்கிறதுனால ஈஸியா இருக்கும். பட் ஸ்டோரியே கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை எங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கிடுங்க. 8 pages கான்சென்ட்ரேட்டடா ஃபுல்லா ரீட் பண்ணணும்.
மத்த விஷயங்கள்ல டைவர்ட் ஆக கூடாது. நம்ம டைவர்ட் ஆகி பழகிட்டோம். கரெக்ட் தானே? அதனாலதான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வாசிக்கிறதும் படிக்கிறதும் நம்மளுக்கு ஒரு சிக்கலாவே இருக்கு. நான் கேட்கறது உங்கள்கிட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து வாசிங்க படிங்க கிடையாது. நான் கேட்கறது ஜஸ்ட் 45 மினிட்ஸ். பரவாயில்ல, முடிச்சு டைம் ஆயிடுச்சு. முடிச்சு